ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். சுவாமி ராம்தாஸ் அவர்களின் கடவுளின் தரிசனத்தில் இந்த விஷன் ஆஃப் காட் பாகம் 2 என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். நூல் பற்றிய சிறிய முன்னுரை. சுவாமி ராமதாசர் தனது 38ஆம் வயதில் உலக வாழ்வை துறந்த பின் நாடோடி சாதுவாக யாத்திரை மேற்கொண்டார். அப்பொழுது இறைவன் திருவருளால் அவருக்கு ஏற்பட்ட சிலிர்ப்பூட்டும் அனுபவங்களின் தொகுப்பே கடவுளின் தரிசனம் என்ற இந்நூலாகும். தன் 1ஆம் ஆண்டு யாத்திரை அனுபவங்களை சுயசரிதையாக கடவுளை தேடி என்ற நூலில் அவர் அற்புதமாக வர்ணித்துள்ளார். கடவுளின் தரிசனம் என்ற இந்த நூலின் 2 பாகங்களும் கடவுளை தேடி நூலின் தொடர்ச்சியாகும். கேரளாவில் ஆதிசங்கரர் பிறந்த தலமான காலடியிலிருந்து காஷ்மீரில் இருக்கும் அமர்நாத் குகை வரை சுவாமி ராமதாசர் நாடோடி சாதுவாக நாடு முழுவதும் இறைவனிடம் நிபந்தனையற்ற முழு நம்பிக்கையுடன் யாத்திரை மேற்கொண்டார். அவர் சந்தித்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும், அவர் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் இறைவனின் கரங்களில் தான் இருப்பதாக அவர் உறுதியாக நம்பினார். இறைவன் எல்லாவற்றிலும் கம்பீரமாக வீற்றிருப்பதையும் அவனது புதிரான வழிகளையும் கண்டு அவர் வியந்து போற்றினார். இப்பொழுது புத்தகத்தின் உள்ளே செல்வோம். அத்தியாயம் 45. தலைப்பு பெங்களூர் ஷோலாப்பூர் என்பதிலிருந்து சில பதிவுகளை காண்போம். ஒரு நாள் ராமதாசன் உள்ளூரின் உயர்நிலை பள்ளிக்கு அழைக்கப்பட்டான். அங்கு மாணவர்களிடம் சில வார்த்தைகள் பேசுவது மட்டுமின்றி பரிசுகளையும் அவன் வழங்க வேண்டியிருந்தது. தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த 2 நிகழ்ச்சிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒரு நாள் பிற்பகல் செருப்பு தைக்கும் சக்கிலிய இனத்தை சேர்ந்த 40 பேர் ராமதாசனை காண வந்தனர். அவர்கள் தெருக்களில் ஊர்வலமாக பகவான் நாமத்தை இசைத்து கொண்டு ஜால்ரா, வீணை, மிருதங்கம் போன்ற பக்க வாத்தியங்களின் முழக்கத்துடன் வந்தனர். ராமதாசன் அவர்களை வக்கீல் வீட்டு வாயிலில் இருந்து வரவேற்றான். அவன் அருகே வந்து அவன் பாதங்களை தொடுவது சாதாரணமான உரிமை என்று அவர்கள் நினைக்கவில்லை. புறப்படும் முன் இரவு 9 மணிக்கு அவனை போற்றும் வகையில் தாங்கள் நடத்த இருக்கும் மாநாட்டுக்கு அவன் வருகை புரிய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அதே தினம் அந்த ஊரின் பாண்டுரங்கர் கோயிலில் நடக்கப் போகும் அரிக்கதை நிகழ்ச்சிக்கு வரவேண்டும் என்று அந்த ஊரின் பிரசித்தமான பிராமணர்கள் அவனுக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். சக்கிலியர் வாழ்ந்த பகுதிக்கு விஜயம் செய்து முடித்தவுடன் அவன் பாண்டுரங்கர் கோயிலுக்கு செல்வது என்று முடிவு செய்யப்பட்டது. இரவு 8 மணி அளவில் ஒரு பெரும் சக்கிலிய பக்தர்கள் குழு தம் இடத்திற்கு அவனை அழைத்துச் செல்லும் பொருட்டு வந்தனர். ஊரின் பல பிராமணர்கள் கலந்து கொள்ள அவன் தெருக்களில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டான். இறுதியில் சக்கிலியர்கள் கூடிய இடத்திற்கு போய் சேர்ந்தான். இங்கே அவன் கண்ட கூட்டம் கற்பனை கெட்டாத அளவு பெரியதாக இருந்தது. ஒரு திறந்த கொட்டிலில் அவனுக்கு ஒரு ஆசனம் அளிக்கப்பட்டு சக்கிலிய இன தலைவர்கள் அங்கு அவனுக்கு பாத பூஜை நடத்தினர். இதன்பின் தரிசனம் அளிக்கும் நிகழ்ச்சி துவங்கியது. இந்த நிகழ்ச்சியை தானிய களஞ்சியத்தை மொய்க்கும் வெட்டுக்கிளிக்கு ஒப்பிடலாம். சக்கிலிய இனத்தை சேர்ந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் குழந்தையும் ராமதாசனிடம் தனித்தனியாக அறிமுகம் செய்யப்பட்டனர். அங்கே ஆயிரக்கணக்கானோர் குழுமி இருந்ததால் இந்த அறிமுகமும் பரிசு வழங்குதலும் மெதுவாக இடைவிடாமல் நீண்டு கொண்டே போனது. அவனுடன் வந்த பிராமண நண்பர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று கருதப்படும் அந்த கூட்டத்தினருடன் மனம் விட்டு பழகினர். அந்த சக்கிலியர்கள் அளித்த பிரசாதமான அவளையும் அவர்கள் மனமுவந்து பெற்று கொண்டனர். நேரம் பறந்தது. 1 மணி நேரம் என்று கால வரையறை செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி அதற்கு மேலும் நீடித்தது. அவரை சுற்றியிருந்த கூட்டம் மிக பெரியதாக இருந்ததால் அதை கடந்து வெளியே செல்வதென்பது இயலாத காரியமாயிருந்தது. மணி என்னவாயிற்று என்று அவன் தன் நண்பர்கள் சிலரை கேட்டதில் 11 ஆகிவிட்டதாக தெரிந்தது. அவன் 10 மணிக்கு கோயிலில் இருக்க வேண்டுமென்று ஏற்பாடு. நிமிடத்திற்கு நிமிடம் அளவு கூடிக்கொண்டே போகும் கூட்டத்திலிருந்து தப்புவது எப்படி?
வராந்தாவின் ஓரத்திற்கு வந்து அவன் பார்த்தபோது தரிசனம் விளையும் ஒரு மானுட சமுத்திரத்தையே அங்கு கண்டான். திடீரென அவன் அவர்களுக்கிடையில் படகின் தளத்தின் மேலிருந்து குதிப்பது போல் தாவி குதித்து மின்சாரம் பாயும் கம்பியைப் போல அவர்களுடனே புகுந்து சென்றான். அவன் நழுவி குதித்து புரண்டு அநேகமாக அவர்களுடைய நீந்தியே சென்றான் என்று கூறலாம். கடைசியில் சாலையை அடைந்த அவன் காற்றைப் போல பறந்து சென்றான். ஆனால் கோயிலில் இருந்த திசையில் அவன் செல்லவில்லை. வக்கீல் ஒருவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் வீட்டுக்கு விஜயம் செய்தவன் அங்கே 1/4 மணி நேரம் தங்கிவிட்டு பிறகு கோயிலை நோக்கி விரைந்தான். அவன் முன்னே செல்ல அவனை பின்தொடர்ந்து ஒரு பெரும் சக்கிலியன கூட்டம் சென்றது. அவன் கோயிலை சென்று அடைந்தான். நுழைவாயிலில் ஒரு பெரிய கேஸ் விளக்கு இருக்க, கோயிலின் முன் எழுப்பப்பட்ட பெரிய பந்தல் ஒன்றில் 1000க்கும் மேற்பட்ட உயர் சாதி மக்கள் குழுமியிருந்தனர். அவன் நேராக அங்கு நுழைந்து கூட்டத்தை கடந்து சென்றான். உள்ளே எல்லோரும் அவன் வருகைக்கு காத்திருந்ததை அவன் கண்டான். அவன் தனக்கென அலங்கரிக்கப்பட்ட உயர்ந்த மேடை ஒன்றின் மீது ஏறி அமர்ந்தான். உண்மையில் அது ஒரு பிரம்மாண்டமான கூட்டம்தான். அவன் உள்ளே நுழையவே சக்கிலியன மக்களும் அவனுடன் சென்று பிராமணர்களிடையே தாராளமாக சென்று அமர்ந்து கொண்டனர். தன் இருக்கையில் அமர்ந்தபடி இறைவனின் இந்த அற்புத செயலை கண்டு வியந்தான். தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் சகிப்புத்தன்மையற்ற பிராமணர்களுடன் சேர்ந்து அதுவும் ஒரு கோயிலினுள் சமமாக அமரும்படி அவர் செய்தார். பிராமணர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கஞ்சாடை செய்து இரகசிய குரலில் பேசிக்கொண்டனர். அங்கு மிகவும் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. தம்முன் நிகழும் விசித்திர காட்சியை புன்னகை பூத்தபடி ராமதாசன் பார்த்து கொண்டிருந்தான். திடீரென அங்கு மௌனமும் அமைதியும் நிலவியது. ஒரு ஊசி விழுவதை கூட காதால் கேட்க முடியும் எனலாம். அத்தகைய நிசப்தம் அங்கு நிலவியது. ஒரு புறம் அந்த உள்ளூர் பள்ளியின் தலைமை ஆசிரியரான ஹரிதாஸ் என்பவர் நின்று கொண்டிருந்தார். அவருடைய துவக்க வார்த்தைகள்: இந்த கூட்டத்தை கண்டவுடன் என் நாக்கு எழ மறுக்கிறது. எனக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று நான் கூற வேண்டும். ஜாதி, மதம், வர்ணம் முதலிய பேதங்கள் முழு அறியாமையின் விளைவுகள் என்பது இங்கு நடைமுறையில் நிரூபிக்கப்படுகிறது. எல்லா உயிர்களிலும் எல்லாம் வல்ல இறைவனே உரைகிறான். இந்த காட்சியால் நான் பெரும் பாக்கியம் அடைந்தேன். இவ்வாறு மட்டும் கூறிவிட்டு அவர் தன்னுடைய உரையை முடித்து கொண்டார். இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த இந்த 2 சம்பவங்கள் விவரிக்க ஒண்ணாதவை. எல்லா படைப்புகளிலும் உயிர்களிலும் இறைவனின் தரிசனத்தை உணர்ந்து கொள்ளும்போது எத்தகைய அமைதியும் ஆனந்தமும் ஏற்படுகிறது. மனிதனுக்கு எவ்வளவு அற்புதமான விடுதலை உணர்வு சித்திக்கிறது. இப்போதுள்ள நிலையிலோ அவன் போலி மரபுகளுக்கு அடிமையாக இருக்கிறான். அவை மனிதர்களுக்கிடையே வெறுப்பையும் பிணக்கையுமே வளர்க்கின்றன. இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களின் கடவுளின் தரிசனத்தில் பாகம் 2 இந்த விஷன் ஆஃப் காட் என்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான www.anandashram.org ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம், படித்து மகிழலாம், மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.